தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்தானந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தே. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சிவ சிவா. ஹாய், ஹலோ வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கு 2026 ஜூன் 26 வெள்ளிக்கிழமை. நான் நின்றுட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற திருவிருஞ்சை திருக்கோவில். என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு மிகவும் நெருக்கமான சிவ தலங்கள்ல இந்த கோவிலும் ஒண்ணுங்க. சிவசிவா என்று சொல்லி சிவனுக்கு தொண்டாற்றிய என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்த இந்த மண்ணுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து வழித்துணை நாதராகிய அருள்மிகு மார்கபந்தீஸ்வரரையும் அன்னையாகிய மரகதாம்பிகை தாயாரையும் வணங்கிட்டு போறது எங்களுடைய வழக்கம். அப்படி ஒவ்வொரு வருஷமும் நான் இந்த திருக்கோவிலுக்கு வந்து போகும்போதெல்லாம் எனக்கு வித்தியாசமான அனுபவங்கள் என்னுடைய வாழ்நாளில் நடந்தது நிதர்சனமான உண்மைங்க. இந்த தலத்துடைய இறைவன் இறைவியின் அருளால இந்த வருஷம் எங்களுடைய அபிராமி சுடற்கொடி கூடிய சீக்கிரம் குழந்தை பேரு அடைய போறாங்க. இதை விட சந்தோஷம் எனக்கும் என் கணவருக்கும் வேற என்ன இருந்துட போகுது. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு இன்னொரு சந்தோஷமான நிகழ்வையும் பகவான் நிகழ்த்தி இருக்கார். அது என்னன்னா, நீண்ட நெடுங்காலமா நான் போய் தரிசனம் செய்யணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு இருந்த திருத்தலமான இமயமலையின் அதிசயங்களுள் ஒன்றான அமரத்துவம் வாய்ந்த அமர்நாத் யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியம் எனக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்குங்க. இந்த இறைவனுடைய அருளால் அந்த பெரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. நல்லபடியாக நான் அமர்நாத் யாத்திரையை மேற்கொண்டு அமர்நாத் சிவனையும் பார்வதி தேவியையும் பனிலிங்க வடிவத்தில் கண்டு மனசார உங்கள் எல்லாருக்குமான பிரார்த்தனையும் பகவான் கிட்ட சொல்லி அவரை நல்லபடியாக எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் தரிசனம் செய்யறதுக்கு எங்கள் கூடவே இருந்து நல்லபடியாக எங்களை வழிநடத்துவாய் மார்கபந்தீஸ்வரா அப்படின்னு சுவாமியையும் மரகதாம்பிகையும் மனசார வேண்டிட்டு வந்திருக்காங்க. அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நல்லபடியாக நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க. இந்த வருஷம் விரிஞ்சிபுரம் கோவிலில் சீர்திருத்த பணிகள் நடந்துட்டு இருக்கிறதுனால சகசிரலிங்கம் சன்னதிக்கு எங்களால் போக முடியல. அதே போல் இந்த கோவிலுடைய மிக பழமையான வரலாற்று சிறப்பான மணி காட்டும் கல் இருக்கக்கூடிய இடத்துக்கிட்டையும் எங்களால் போக முடியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போன வருஷம் இதே விரிஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த கோவிலை பற்றின ஸ்தல புராணம் மற்றும் வரலாற்று பெருமைகளை பற்றி சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முன்னோர்கள் இந்த கோயிலுக்கு செய்த கைங்கரியங்களை பற்றியும் நான் அதில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். வாங்க, நாம் இப்போ இந்த கோயிலுக்கு அருகிலேயே இருக்கிற கைலாசநாதர் கோயிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருக்கோவில் தான் அருள்மிகு தர்ம சம்வர்த்தனி சமேத கைலாசநாதர் திருக்கோவிலுங்க. இது விரிஞ்சிபுரத்தில் இருக்கிற மிக பழமையான திருக்கோவிலில் ஒன்று. ரொம்ப காலமாக சிதிலம் அடைஞ்சிருந்தது. இப்போ வெகு சமீபத்தில் தான் இதை புனருத்ராரணம் செஞ்சு கும்பாபிஷேகம்லாம் நடந்திருக்கு. கருவறைக்கு வெளியில் மிக பிரம்மாண்டமான அளவில் சிவலிங்கம் அமைச்சிருக்காங்க. பாருங்கள், அதெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக இங்கேயும் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். சரியான வெயிலுங்க, பயங்கரமான வெயில். இப்போ இங்கேருந்து எங்கள் நாத்தனார், அதாவது எங்கள் வீட்டுக்காரோடைய அக்கா இருக்காங்க, குடியாத்த கிட்ட இருக்கக்கூடிய வேப்பங்கநேரின்ற ஊரில். அங்கே அதை நோக்கி போயிட்டுருக்கோம். விரிஞ்சிபுரம் தரைப்பாலம் பாருங்கள், பாலாத்தில் பொட்டு தண்ணி இல்லைங்க. வந்து சேர்ந்துட்டோங்க வேப்பங்கநேரியில். இன்றைக்கி இங்கே கங்கை அம்மன் திருவிழா. இங்கேயும் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு திரும்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் ஜூலை மந்த் 4 அன்னைக்கு சாட்டர்டே மிட்நைட்டில் சென்னையிலேருந்து 30 பேர் கொண்ட குழுவாக நாங்கள் யாத்ரி.com மூலமாக அமர்நாத் யாத்திரையை மேற்கொள்ள இருக்கிறோம். அங்கே எனக்கு சரியான சிக்னல் எல்லாம் கிடைக்குமான்னு தெரியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அமர்நாத் யாத்திரையை அங்கேருந்து உங்களோட ஷேர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து வர என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய். ஓம் நம சிவாயா. ஹர ஹர மகாதேவ். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.